1967 பொதுத் தேர்தல் நடைபெற்றது. அப்பொழுது எம்ஜிஆர் அவர்கள் பரங்கிமலை தொகுதியிலே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தார். அப்பொழுது நடிகர் எம்.ஆர். ராதா அவர்கள் எம்ஜிஆர் சுட்டுவிட்டார். அந்த சமயம் சென்னை ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் எம்ஜிஆர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். தேர்தல் பிரச்சாரத்துக்கு செல்ல முடியவில்லை. ஆகையால் எம்ஜிஆர் அவர்கள் ஆஸ்பத்திரியில் இருந்தபொழுது கட்டு போட்டு அந்த போட்டோவை எடுத்து தமிழகம் முழுவதும் போஸ்டரை ஒட்டி அந்த திமுக முதல் முறையாக அமோக வெற்றி பெற்றது. அப்பொழுது அண்ணா நோய்வாய்ப்பட்டு இடையில சிறிய காலத்தில் இறந்து விட்டார். அந்த காரணத்தினால் அடுத்து நெடுஞ்செழியன் முதலமைச்சராக வர வேண்டும். ஆனால் கருணாநிதி அவர்கள் எம்ஜிஆர் எங்கெங்கே ஷூட்டிங் செல்கிறாரோ அங்கெல்லாம் போய் உங்களுடைய எம்எல்ஏக்களை ஆதரவு கொடுக்க சொல்லுங்கள், என்ன முதல்வராக்குங்கள்னு சொல்லி அவரை எம்ஜிஆர் முதல்வர் ஆக்கினார். அதே அடுத்து பொதுத் தேர்தல் 71 வந்தது. அந்த 71லும் அமோக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது திமுக. அப்பொழுது எம்ஜிஆர் அவர்களை 1972 கருத்து வேறுபாடு காரணமாக கருணாநிதி அவர்கள் எம்ஜிஆர் கட்சியை விட்டு நீக்கி அடுத்து பொதுத் தேர்தல் 77 அடுத்து வந்தது. அப்பொழுது எம்ஜிஆர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரை சுட்டி 77 எலெக்ஷனில் நின்று அமோக வெற்றி பெற்று எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ச்சியாக 3 முறை வெற்றி பெற்றார். அப்பொழுது 84 எம்ஜிஆர் அவர்களுக்கு உடல்நிலை காரணமாக அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்பொழுது பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மா அவர்கள், நீங்கள் அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்காண்டி செல்லுங்கள், மற்றை பார்த்து கொள்வோம் என்று சொன்னார்கள். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள், நம்ம பட்டுக்கோட்டை வெங்கட்ராமன் அவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவர், அவர் ஜனாதிபதி ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் செல்கிறேன் என்று சொன்னார்கள். அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு பிரதமர் இந்திரா காந்தி அம்மா அவர்கள் பிளேன்லேயே ஆஸ்பத்திரியை அமைத்து அதிலேயே அமெரிக்காவுக்கு அனுப்பி வைத்தார்கள். அமெரிக்காவுக்கு போய் சென்று ஆஸ்பத்திரியிலே இருந்து கொண்டு அடுத்த 84 பொதுத் தேர்தல் வந்தது. அந்த 84 எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவிலேயே படுத்து கொண்டே எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராகவே சென்றார். அதே முதலமைச்சராகவே திரும்பி தமிழ்நாடு வந்தார். 1967 எம்ஜிஆர் படுத்துக்கொண்டே ஜெயித்தார். அதேமாதிரி 1987 எம்ஜிஆர் அமெரிக்காவில் இருந்து படுத்துக்கொண்டே வெற்றி பெற்றார். அவர் ஒரு மாபெரும் தலைவர், மக்கள் மனதில் இடம் பிடித்தவர். அவர்களுக்காக எல்லா மதத்தினரும் கோயில், இந்த மசூதி, மாதா கோயில், இந்து கோயில், எல்லா கோயிலையும் மக்கள் பக்தி பரவசத்தோடு எல்லா மக்கள் வேண்டிக் கொண்டார்கள். எம்ஜிஆர் நலமுடன் வர வேண்டும் என்று எம்ஜிஆர் அவர்கள் வர வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் பிரார்த்தனை செய்தார்கள். அதனுடைய எதிரொலியாக மக்களை ஆண்டவன் மீண்டும் கொஞ்ச நாள் உயிரோடு வைத்திருந்தார். 1987 டிசம்பர் 24 அவர் மரணமடைந்தார்.